எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னை பிராட்வே பஸ் டிப்போவில் நடந்ததாக சொல்கிற ஒரு இன்சிடெண்ட் பற்றி தான். இந்த இன்சிடெண்ட்டில் பிராட்வே டு திருவாமியூர் போகிற ஒரு பஸ் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன ஒருத்தவங்களோட ஆவி அதே பஸ்ஸில் கரெக்டாக எல்லா அமாவாசை அன்னைக்கும் ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதை அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. அப்படி பார்த்ததாக சொல்கிறதுல ஒருத்தரோட இன்சிடெண்ட்டை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹாண்டட் மை கேர்ள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்சிடெண்ட் சென்னையில் 2008 ரமேஷ்னு ஒரு ஐடி எம்ப்ளாய்க்கு நடந்ததாக சொல்கிறாரு. ரமேஷ் லேட் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு பஸ் டிப்போ அவர் திருவாமியூர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அப்போது அந்த பஸ் டிப்போவே ஆல்மோஸ்ட் காலியாக இருந்திருக்கு. அப்போது கரெக்டாக 76B பிராட்வே டு திருவாமியூர்னு போட்டு ஒரு பஸ் வந்திருக்கு. அந்த பஸ் பழைய எம்டிசி பஸ்ஸுன்னு சொல்கிறாரு. அதில் இருக்கிற கண்டக்டர், இதான்ப்பா கடைசி பஸ்ஸு, ஏறுறதா ஏறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால ரமேஷும் சரி ஓகேன்னு ஏறி போய் உட்காந்துட்டாரு. ரமேஷ் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி போய் உட்காந்துருக்காரு. அப்படி உட்காந்துருக்கும் போது சுற்றி முற்றி யார் இருக்கா என்னன்னு சும்மா பார்த்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது பின்னாடி ஒரு வயசான தாத்தாவும் கூட பிளாக் சாரி கட்டிட்டு ஒரு லேடியும் இருந்திருக்காங்க. இவர் பார்த்துட்டு சரி ஓகே பஸ்ஸில் ஆளுங்க இருக்காங்கன்னு திரும்பிட்டாங்க. கண்டக்டர் ஒவ்வொருத்தவங்க டிக்கெட் கொடுத்துட்டே வந்திருக்காங்க. அப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தாத்தா அவரோட ஸ்டாப் வந்துருச்சு என்னன்னு தெரியல, இறங்கிட்டாரு. இறங்கி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கண்டக்டர் ரமேஷ்க்கு டிக்கெட் கொடுத்துருக்காரு. அப்படி டிக்கெட் கொடுக்கும்போது என்னப்பா என்ன இடத்துக்கு வர, எங்கே வேலை பார்க்குற, என்ன ஏதுன்னு சும்மா பேசியிருக்காரு. ரமேஷும் பேசியிருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் டிரைவர் பக்கத்தில் ரேர் மிரர் இருக்கும்ல, அதில் ரமேஷ் பார்க்கும்போது பின்னாடி அந்த லேடியை காணோம். இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, ஒரு லைட் போய் போய் வருதுல வெளிச்சம், அதனால் நமக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் கண்ணாடியில் அப்படின்னு நினச்சிட்டு இவர் கண்டுக்காமல் விட்டுடுறாரு. பஸ் அப்படியே போயிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த பஸ்ஸே ரொம்ப ஒரு மாதிரி சைலண்டாக ஏதோ க்ரீப்பியாக ஒரு மாதிரி வினோதமாக இருந்திருக்கு. அவங்க போகிற பாதையுமே ஒரு மாதிரி இருட்டா இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இவருக்கு என்னடா ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. ஆனால் அவர் இது வெளிக்காட்டிக்கல, சைலண்டாக அவர் பாட்டில் இருந்திருக்காரு. அப்படியே கொஞ்ச நேரம் போக போக ரமேஷ் ஒரு மாதிரி சில்லுன்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. ஏதோ ஐஸ் கட்டி வச்ச மாதிரி மேலே அந்த மாதிரி ஒரு சில்னஸ் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஃபீல் பண்ணிவிட்டு இவர் என்ன இவ்வளோ சில் ஆகிட்டுருக்கு, இந்த கிளைமேட் மழை காலம் கூட கிடையாது, எதுக்கு இப்படி ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டே ஒரு மாதிரி சரி ஜன்னல்கிட்ட பண்ணுறதுனால அப்படி இருக்கும்னு நினச்சி ஜன்னலை மூடிட்டாரு. இப்படியே போயிட்டு இருந்த பஸ்ஸில் திடீர்னு கண்டக்டர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு டிரைவர்கிட்ட சீக்கிரம் ஓடி வராரு. குசு குசுன்னு ஏதோ பேசுறாரு காதில். அப்படி பேசினோடனே டிரைவர் பஸ்ஸை ரொம்பவே ஸ்லோ பண்ணிடுறாரு. ஸ்லோ பண்ணிவிட்டு தம்பி நீங்கள் இறங்கிக்கோங்க இங்கே அப்படின்னு சொல்லி 50 ரூபா காசு தராரு. இந்த ரமேஷ்க்கு ஒன்றுமே புரியல. சார் நான் டிக்கெட் எடுத்து தான் வந்திருக்கேன், எனக்கே காசு கொடுத்து இறங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது இந்த கண்டக்டர் சொல்லியிருக்காரு, அங்கே அந்த பிளாக் சாரி கட்டுக்க லேடி உங்களுக்கு தெரியுறாங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ரமேஷும் தெரியுறாங்களே, ஏன் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த கண்டக்டர் சொல்லியிருக்காங்க, அந்த லேடி இறந்து கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு, இதே பஸ்ஸில் தான் அவங்க இறந்தாங்க. அப்படி இறந்ததுலேருந்து அந்த லேடி கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு கடைசி பஸ்ஸில் வருவாங்க. இதை நாங்கள் மறந்துட்டோம் இன்றைக்கி அமாவாசைன்றதே, சாரிப்பா தயவு செஞ்சு இறங்கிக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது, ஒரு ஷேர் ஆட்டோவோ இல்லை கேபோ பிடிச்சி போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரமேஷும் சரி ஓகே என்னமோ சொல்கிறாங்க, காசும் தராங்க, நம்ம பாட்டில் இறங்கி போயிடுவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவரும் இறங்கி போயிடுறாரு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே ரமேஷ்க்கு அதே மைண்டில் ஓடிட்டு இருக்கு. அந்த லேடி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, இந்த பஸ்ஸில் வருவாங்கன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ கேஷுவலாக இருக்காங்க, எனக்கு புரியலையே என்ன இது உண்மைதானா இல்லை சும்மா நம்மளை ப்ராங்க் பண்ணியிருப்பாங்களா, அந்த மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி யோசிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அவர் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வேலையாக பஸ் டிப்போ வராரு. இந்த மாதிரி லாஸ்ட் நைட் ஒரு பஸ்ஸில் வந்தேன், அந்த பஸ்ஸில் கண்டக்டரும் டிரைவரும் நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்குறாரு. எந்த பஸ்ப்பான்னு கேட்குறாங்க. 76B அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே அப்படி ஒரு பஸ் இருக்கா, இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது ஒரு ஓல்டு எம்டிசி பஸ் அப்படின்னு சொல்லும் போது இல்லைப்பா அப்படி ஒரு பஸ்ஸே இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. இல்லைங்க நேற்று நைட் நான் பார்த்தேன், அதில் கூட ஒரு பிளாக் சாரி கட்ட ஒரு லேடி வந்தாங்க, அவங்க இறந்து போய் பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் இறக்கி விட்டுட்டாங்க இந்த கண்டக்டரும் டிரைவரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது இவங்க இல்லை நீங்கள் ஏதோ கனவு கண்டிருப்பீங்க, அப்படி எதுவும் கிடையாது, இந்த ரெக்கார்ட்லேயே அப்படி ஒரு பஸ் இருக்கிறதா இல்லையே, சும்மா விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பஸ் டிப்போவில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ரமேஷ் அதோட விடலை. பக்கத்தில் இருக்கிற வேலை பார்க்குறவங்க, அந்த பூ விற்கிறவங்கன்னு ஒவ்வொருத்தவங்களையா போய் கேட்டிருக்காரு. அப்படி கேட்கும் போது தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு, உண்மையாக பார்த்தியா, நீ பார்த்தியா, பொய் சொல்லாத, சும்மா சொல்லாத அப்படின்னு எல்லாருமே ஷாக்காக தான் செஞ்சுருக்காங்க, ஆச்சரியப்பட்டு கேட்டிருக்காங்க. இவருக்கு அப்போ தான்
க்யூரியாசிட்டி அதிகமாகி என்ன ஏதுன்னு கேட்கும் போது தான் சொல்லியிருக்காங்க அந்த பஸ்ஸே வந்து ஆக்சுவலாக ஒரு ஹாண்டட் பஸ் தான். ஏன்னா அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பஸ்ஸில் இருந்த எல்லாருமே கண்டக்டர், டிரைவர், பேசஞ்சர்ஸ்ன்னு எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அப்படி இறந்து போனவங்க எல்லாருமே அமாவாசை அன்னைக்கு இறந்துருக்காங்க. அதனால் அதிலிருந்து கரெக்டாக அதே மாதிரி அமாவாசை வரும்போது லாஸ்ட் பஸ்ஸாக டிப்போலேருந்து அந்த ஓல்டு MTC 76B பஸ் வந்து கிளம்புமா. அதில் இருக்கிற டிரைவர், கண்டக்டர் அண்ட் அந்த லேடி எல்லாருமே இறந்து போனவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அவங்க அந்த அன்னைக்கு மட்டும் உயிரோடு இருக்கிற மாதிரி அவங்களே நினச்சிக்கிறாங்களா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் சொல்கிற விஷயந்தான். இதை வந்து அவர் கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டாரு. அப்போ ஒரு பேய் பஸ்லேயே நம்ம போனோம் அப்படின்ற மாதிரி ஆகிட்டாரு. அண்ட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிளாக் சாரி கட்டிருந்த லேடியை அப்பப்போ அங்கங்கே பார்ப்போம், இந்த பஸ் டிப்போ கிட்ட நின்று அழுவாங்க, என் ஃபேமிலியை விட்டு மிஸ் பண்ணுறேன், என் குழந்தைய மிஸ் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் சொல்லி அழுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே அந்த பஸ்ஸையும் சில பேர் பார்த்தா சொல்கிறாங்க, அதில் உள்ளே வந்து வெறும் எலும்பு கூடுங்களாக இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மையானு தெரியல, ஆனால் வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அர்பன் லெஜண்ட் ஸ்டோரின்னு நினைக்கிறீங்களா? என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.